ஆமாங்க சார். காலையில பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மணிக்கு வீட்லருந்து கிளம்பணும். ஆனா பார்த்தீங்கன்னா, என்னன்னா ஒரு 8, 7 கிலோமீட்டர் எங்கள சுத்த விடுறாங்க. என்னன்னா, ஒரு சிக்னல்லையும் வந்து இப்ப தளபதி ஸ்டிக்கர் போட்ட ஆட்டோவா இருக்கட்டும், இல்ல வேற இந்த ஸ்கார்ஃப் போட்ட எங்களுடைய தோழர்களா இருக்கட்டும், அவங்கள வந்து இவங்க தான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் இந்த மீட்டிங்க்கு தான் போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அவங்கள அங்கேயே மடக்கி, ஆனா மத்த வண்டிகளெல்லாம் வந்து நார்மலா போற பீப்பிள்ஸ் எல்லாம் வந்து அதே ரோட்ல அலோவ் பண்றாங்க. அதுதான் மிகப்பெரிய தவறு. இப்போ இதனால என்ன ஆகுதுன்னா, நாங்க 7, 8 கிலோமீட்டர் சுத்த விட்டு வரும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாதியிலே நின்னுறாங்க. இதை வச்சுக்கிட்டு அவங்க அதையும் மீறி இதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, கூட்டத்தை காட்டாம இவ்வளவுதான் தமிழக வெற்றி கழகத்தோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு காட்டலான்ற ஒரு எண்ணத்தை நோக்கி தான் திமுக இந்த வேலையை காலையிலேருந்து செய்ய பார்த்தாங்க, காவலர்களோட தோழமையோட. ஆனால் அதையும் மீறி 7, 8 கிலோமீட்டர் இருந்தாலும் சரி, நடந்து அங்கேருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாவது நடந்து இந்த இடத்துக்கு வரத்துக்கு நாங்கள் எல்லாருமே சிரமப்பட்டு தான் வந்தோம். ஏன்னா எங்களுடைய வெற்றி தலைவர் தளபதியை என்றைக்காக இருந்தாலும் முதல்வர் அணியில் உட்கார வைக்கணுன்ற ஒரே எண்ணம் மட்டும்தான். இவங்க எவ்வளோ பெரிய இளைஞர்கள் எங்களுக்கு கொடுத்தாலும் சரி, எங்கள் தளபதி சொன்ன ஒரே இதுதான். என்ன எதுக்கு எங்களுக்கு மட்டும் இதை கொடுக்குறாங்க அப்படின்னா, தளபதி சொன்ன ஒரே இதுதான். இன்னைக்கு தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. ஸோ எப்படியாவது எங்களை இந்த மாதிரி முறியடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ₹1 காசு கொடுக்காம இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள், இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு வேலைக்கு போகிற ஒரு கட்டத்தில் தான் இருக்கிறோம். அந்த ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையும் ஓய்வெடுக்காமல் எங்கள் தளபதி சொன்ன ஒரே அறிவுரையின்படி நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம்னா, அப்படியாப்பட்ட ஒரு மக்கள் சக்தியை முறியடிக்கணுன்ற ஒரே எண்ணத்துக்கு என்னதான் வந்து திமுக பண்ணாலும் 26 எலெக்ஷன் அன்னைக்கு உங்களோட இது எல்லாமே முடிஞ்சிடும். ரிசல்ட் அன்னைக்கு நாங்கள் யாருன்றதை காட்டுவோம். இந்த எஸ்ஐஆர் மூலமாக எங்களோட வாக்கை நீங்கள் பறிக்கணும்னு நினச்சாலும், நாங்கள் எல்லாருமே படித்த இளைஞர்கள், இன்னொன்று வேலைக்கு போகிற பெண்கள், மகளிர் எல்லாருமே வந்து தளபதியை நோக்கி தான் இன்றைக்கி இருக்குன்றதால எப்படியாவது இந்த பிரச்சனைகளெல்லாம் முறியடிச்சு இந்த எஸ்ஐஆர் பிரச்சனைலாம் தீர்த்து நாங்கள் எங்களை வாக்குறுதிகளை உரிமை செய்து எங்களோட தளபதிக்காக எங்கள் வாக்குறுதி உறுதி செய்து பொதுமக்களுக்கும் எங்களுடைய உதவிகளை செஞ்சு இந்த எஸ்ஐஆரை மீட்டெடுப்போன்னு தெரிவித்துக் கொள்கிறேன்.